இல்லை 2 தொகுதியிலும் ஜெயிச்சிருவார் தான் நினைக்கிறேன். கடைசி 2 நாட்கள் வந்து ஸ்டாலின் உதயநிதி 2 பேருமே மாறி மாறி பண்ணாங்க பெரம்பூர் தொகுதியில் வெவ்வேறு இடத்துல. ஸோ அங்கே வந்து அந்த கூட்டமாக பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து குறைஞ்ச ஓட்டுகளையாவது பெரம்பூரில் வந்து ஜெயிச்சிடுவார். திருச்சியிலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பார்வை வந்து இருந்தது. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்க்கும்போது கடைசியாக அவர் பேசுனது லாஸ்ட் மீட்டிங்கில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசினார். கொஞ்சம் இன்டெப்த்ன்றதை விட என்னன்னா சாடல் கொஞ்சம் அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறது, முட்டி போட்டு சர்ச்சுக்கு போகிறது, கோயிலில் குப்புரட்சி வருது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரதானே செய்யும். ஒரு குடும்பத்துக்குள்ள ஓட்டு சேர்த்துறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விஜயால குடும்பத்திலே பிரச்சனை. ஏன்னா அதை நம்ம காலையிலே வந்து பார்த்தோம் வந்து இது வரைக்கும் காலையில வந்து இவ்வளோ ஆர்ப்பரிக்காது. ஒரு 8லேருந்து 9க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்பவுமே வந்து 4 மணிக்கு பரபரப்பாக இருக்கும். 3லேருந்து 4, 4லேருந்து 5 தான் பரபரப்பாக இருக்கும். ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8லேருந்து 9 ஒரே பரபரப்பாகிடுச்சு பல தொகுதியில். 15% ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 31 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிலைப்பாடு அப்படியே தொடர்ந்துச்சுன்னா 31 ஏன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமைகள் வந்து இது கண்டினியூ ஆகும். முதல் வந்து அன்டெஸ்டட்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ப்ரூவ் ஆகிருக்கு, 13லேருந்து ஒரு 15% விஜய்க்கு வந்து இருக்கு. இது மிகப்பெரிய வலிமை தான். முதல் தேர்தலே ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் போர்ஷன். இது வந்து இந்த 15% வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு செய்யும்னு கேட்டிங்கன்னா யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி. கரையில் நீங்கள் நிற்கும் போது வந்து உங்களை வந்து தொட்டுட்டு போது பாருங்க, அந்த மாதிரி அலை தான் இருந்தது. அது வந்து விஜயோட ஆதரவு அலையும் அப்படிதான் இருந்தது, திமுக எதிர்ப்பு அலையும் அப்படிதான் இருந்தது. 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி அவங்களோட சேர்ந்து வந்து காம்பீட் பண்ற அளவுக்கு முதல் தேர்தலில் வர்றது பெரிய விஷயம். அது நடந்திருக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சேக்வரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் ஸ்டாண்டு இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும்? எதற்காக கேட்குறேன்னா, தமிழகத்தில் 85% வாக்கு சதவீதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஓட்டு போட்டவங்க சுமார் ஒரு 25 லட்சத்துக்கு மேலே அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? போலிங் இன்க்ரீஸ் ஆனதுலாம் வந்து உண்மைதான், பர்சன்டேஜில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து எஸ்ஐஆர் ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டுமே காரணம் கிடையாது. எஸ்ஐஆரில் வந்து ஒரு அவேர்னஸ் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ நம்மளுடைய வாக்கு இருக்குதா இல்லையான்றதையாவது தெரிஞ்சுக்கலான்ற அந்த ஆர்வம் கூட இருந்திருக்கலாம். ஒரு வேளை வாக்காளர் அடையாளத்தில் எங்கன்னா ஒரு மூலையில் வீட்டில் கடந்திருக்கும், அதெல்லாம் தேடி எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வாக்கு அதாவது கேட்டால் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குகள் ஆயிடுச்சு. பல வாக்காளருடைய அந்த வாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த தேர்தல் நம்ம பயன்படுத்திப்போம். நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போது எஸ்ஐஆர் படிவம் கொடுக்காத நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்போ நம்ம ஓட்டு இருக்கா இல்லையா நமக்கு அப்படியே அந்த தெரிஞ்சுக்கிற அந்த ஆர்வம் கூட வந்து வாக்காளர்களை வந்து நானும் பல தொகுதியில் பார்த்தேன். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்கிட்ட அந்த அலட்சியம் இருக்கும். பணக்கார அந்த மேல்தட்டு வர்க்கம் இருக்குல்ல, அந்த வெயிலில் வந்து லைனில் நின்றுலாம் ஓட்டு போடணுமா அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து அவங்களுடைய வாக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம முதல்ல அப்படின்றதுக்காக வந்தாங்க. ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்து எஸ்ஐஆர் வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து அலைன்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அலைன்றது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, நான் பேரலை இல்லை, அலையே இல்லாமல் இல்லை, ஒரு பேரலை இல்லை, ஒரு ஆழி பேரலை மாதிரி சுனாமி மாதிரி இல்லை. விஜய் உண்மையே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜயோட அலை எப்படி இருந்ததுன்னா, ஒரு எப்படி நீங்கள் வந்து ஒரு மெல்லிய நீரோட்டம் மாதிரி, இப்போ நீங்கள் கரையில் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அலை வந்து உங்கள் காலை தொட்டுட்டு போகுது இல்லையா, கரையில் நிற்கும் போது. அதே நீங்கள் ஒரு 10 அடி இறங்குனீங்கன்னா அப்போ வந்து அடிக்கிற அலை வேறு. கரையில் நீங்கள் நிற்கும் போது வந்து உங்களை வந்து தொட்டுட்டு போகுது பாருங்கள், அந்த மாதிரி அலை தான் இருந்தது. அது வந்து விஜயோட ஆதரவு அலையும் அப்படி தான் இருந்தது, திமுகவுடைய எதிர்ப்பு அலையும் அப்படி தான் இருந்தது. திமுக எதிர்ப்பு அலை வந்து பெரிய அளவில் இருந்திருக்கணும். ஆனால் அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுத்த அந்த பிரச்சார முன்னெடுப்புகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாலின் தொடரட்டும்,
தமிழ்நாடு வெள்ளட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்து முதலாம் திரும்புகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் மீண்டும் ஒழிக்கிற மாதிரி பண்ணி அதை மறக்கடிச்சிட்டாங்கன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் அதை ஓரளவுக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் வந்து நினைவுபடுத்தினது அது வந்து தாவேகா பண்ணுச்சு. ஆனால் அவர் வந்து நான் கேட்டேன் பிரதானமாக அதை முன்னெடுக்கலை. இது எடப்பாடி பழனிசாமி வந்து தனிநபர் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிடுச்சு. அவருடைய கவர்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பால்டாயில் அப்படி தான் போயிடுச்சே தவிர இந்த பாலியல் பிரேமலதா அவர்கள் வந்து ஒரே மேடையில் சூப்பராக உடைச்சாங்க பாருங்கள். இது ஒரே மேடையில் உடைச்சிட்டாங்க. என்னென்ன அண்ணன் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசை சூனியன்வாங்கல்ல, அது அப்படி தான் வச்சுக்கிட்டாங்க டிஎம்கேல. அண்ணனுடைய ஆட்சியில் வந்து இந்த ரெண்டு குற்றம் தான். அது என்ன 2 குற்றம்னு கேட்டால், ஒன்று வந்து போதையும் பாலியல் குற்றம் மட்டும். இதை தவிர வேறு அண்ணன் ஆட்சியில் வேறு என்ன குறை சொல்ல முடியும் பாருங்க. அது ரீச் ஆன அளவு கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து ரீச் ஆகலை. எடப்பாடியோட பிரச்சாரம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து போய் சேரலை. எல்லாமே வந்து இவர் ஃபோட்டோ காட்டுறாரு, அதுக்கு வந்து அவர் பதில் கொடுக்குறாரு, அப்படி தான் ஆயிடுச்சே தவிர ஆட்சி மீதான உள்ள பெரிய குறை என்னன்றதை எடுத்து பேசவே இல்லை. அது வந்து அதுக்கு இன்னொரு காரணம் வந்து விஜயோட பிரச்சாரன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புயல் மாதிரி இவங்களுடைய எதிர்க்கட்சி வந்து பிரச்சாரமான அதிமுக பிரச்சாரத்தை வந்து மறக்கடிச்சிச்சின்னு சொல்லலாம், அப்படியும் சொல்ல முடியும். ஏன்னா இப்போது இவர் தொடர்ச்சியாக இவர் பல இடங்களில் அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணால் கூட எடப்பாடி பழனிசாமி விஜயோட மீட்டிங்னு வரும்போது அந்த கூட்டம்னு வரும்போது அது வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் கூட சரி, 10 நாளுக்கு ஒரு முறை பண்ணாலும். ஆனால் எடப்பாடி அவர்கள் பேசினாலும் கூட விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே பேசல சார். இல்லை பேசலன்னு சொல்ல முடியாது. பேசுகிற நேரம் குறைவாக இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கே நீங்கள் விடக்கூடாது. இல்லை வினோத், ஒரு வார்த்தை சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் சாருக்கும் எனக்கும் தான் போட்டின்னு சொல்லும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னங்க? என்ன பரம்பரை எதிரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொல்லி வந்து போட்டி போடும்போது நீங்கள் அந்த இடத்துல மௌனமாக இருக்கிறீங்கல்ல. அப்போ இதை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி அதுதான் அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போது இங்கே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருக்குல்ல. இப்போது நேருக்கு நேர் வந்து மோதிக்கிட்டு இருந்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் புதுசாக வந்து யார் இங்கே ஆளுங்கட்சி, இவரா எனக்கும் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் இங்கே போட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கிற எதிர்க்கட்சி வந்து டம்மி ஆக்கப்படுது இல்லை. அங்கே அவங்க ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சிகள், ஒன்று நடிகர் கட்சி, இன்னொரு கட்சி வந்து ஆளுங்கட்சின்னு சொல்லியிருந்தாருன்னா இருந்திருக்கும். அப்போ அவங்க அமைதியாக கடந்து போயிட்டாங்க. ஏன்னா விஜயை தொட வேண்டாம், தொட்டால் நம்ம டேமேஜ் ஆகிடுவோன்ற ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஜான் கிட்ட இருக்கிற ஒரு நுணுக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களை எல்லாரும் வந்து பெண்டிங்கில் போட்டார். எனக்கு தெரியும் அது என்னன்னாக்கா, நாமெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு நட்பு சக்தியாக இருப்போம். இப்போ நம்ம பிரதான எதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி தான். 28 கட்சி கூட்டணி வலிமையாக இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வீழ்த்தினா நமக்குள்ளே சண்டை போடக்கூடாது. இப்படி சொல்லியே வந்து என்ன செஞ்சார், நாம் தமிழர் வந்து சீமான் அவர்கிட்ட ஒரு மறைமுகமான பேச்சு, எடப்பாடி அவர்கிட்ட ஒரு மறைமுகமான பேச்சு, இதை வந்து கண்டினியூ பண்ணார். நான் கூட்டணி கொண்டு வந்துடுறேன். அப்போ வந்து கூட இருக்கிற டம்மி பீஸுகளை பிரதானமாக காட்டினார். யார் ஜான் என்ன சொல்கிறாருன்னா, நான் கூட்டணிக்கு பேசி நான் கொண்டு வர பார்க்குறேன், கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க, கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா கூட இருக்கிற வந்து புஷியானந்து இன்னும் சில பேரை வந்து என்ன செஞ்சார்னா இவங்க தான் டிசைடிங் ஃபேக்டாங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் பேசி இவங்களை கொண்டு வரேன். அப்படியே கொஞ்சம் அவங்களெல்லாம் என்ன செஞ்சார்னா கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அமைதி கடந்து போங்க, நான் ஃபியூச்சர் அதை நம்பி அவங்க போயிட்டே இருந்தாங்க, வலிமையாக எதிர்க்கலை. கடைசியாக கிளைமேக்ஸில் வந்து என்னாச்சு, 10 தோழி பழனிசாமின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இதுதான் இங்கே நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அப்போ இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து காணாமல் போய்டும் சொல்ல வரீங்க. ஆமாம், ஏடிஎம் நிச்சயமாக வந்து இப்போ காணாமல் போகணும்னு சொல்லுவாங்க, வந்து எடுத்துகிட்டு சொல்லிட முடியாது. இங்கே வந்து விஜய்க்கு வந்து நேற்றைய தினம் பார்க்கும்போது பல இடங்களில் பூத்தில் உட்காரத்துக்கே ஆள் இல்லை. பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லைன்னா அது காரணம் கேட்டால் அங்கே வந்து ஃபினான்ஷியலாக வலிமை குறைந்த வேட்பாளர்களை அங்கே நிறுத்தினது தான் காரணம். ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்து உள்ளவங்க வந்து அங்கே பூத்தில் உட்கார்றதுக்கு ஆள் இருந்தாங்க, மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இல்லை. அது காரணம் இன்னொன்று, கட்சியோட கட்டமைப்பு இல்லை. வாக்கு இருக்குது ஆனால் கட்டமைப்பு இல்லை. ஒரு வீட்டில் வந்து வாக்களிக்கிறது கூட தயாராக இருக்காங்க, ஆனால் அங்கே வந்து கட்சிக்கான கட்டமைப்பு இல்லை. ஒருத்தர் வெளிப்படையாக சொல்கிறாங்க, இப்போ இந்த பகுதியில் வந்து யார் வந்து டிவிக்கோட வந்து ரெப்ரசன்டேட்டிவ்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு தொகுதியில் வந்து 5% இருக்கலாம், ஒரு தொகுதியில் 8% இருக்கலாம், ஒரு தொகுதியில் 10% இருக்கலாம், ஒரு தொகுதியில் 15% இருக்கலாம். ஏன் சென்னை போன்ற சில நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 20% கூட இருக்குது ஒரு சில தொகுதியில். அப்போது சராசரியாக நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 13லேருந்து ஒரு 15% விஜய்க்கு வந்து இருக்குது. இது மிகப்பெரிய வலிமை தான். முதல் தேர்தலே ஒரு 15% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் போர்ஷன் அது. இது வந்து இந்த 15% வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிவு செய்யும்னு கேட்டிங்கன்னா, யார் ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சி, ஒரு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் எம்எல்ஏ,
சிட்டிங் எம்எல்ஏ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கும் சில நேரத்தில் இந்த அந்த 15% உதவும். மாற்றுக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கும் உதவும். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து 2 ஸ்ட்ரென்த்து, பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூலிங்கில் இருக்கிறது, இன்னொரு ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ். இந்த ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா விளம்பரங்கள் மூலமாக வந்து பல செய்திகள் மறக்கடிக்கப்பட்டது, ஸ்கீம்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தங்களை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எளிதாக பண்ண முடியும். ஏன்னா அதிகாரம் அவங்ககிட்ட இருந்து பணமும் இருக்குது. சரிங்களா? இதாண்டி ஒவ்வொரு தேர்தலையும் பணப்பட்டுவாடான்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடக்கும். அது நடக்காமலாம் இல்லை, நடந்து தான் இருக்குது. அது ஆளுங்கட்சியும் பண்ணியிருக்கு, எதிர்கட்சியும் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா டிவிகே தரப்பில் யாரும் வந்து பணம் கொடுக்கல. ஓகே சார், விஜய் அவர்கள் நிற்கிற 2 தொகுதி, அதாவது பெரம்பலூரும் திருச்சி கிழக்கும், அவரோட வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, 2 தொகுதியிலும் ஜெயிச்சிருவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த பார்வை வந்து இருந்தது. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து பார்க்கும்போது விஜய்க்கு வந்து 2, ஏன்னா கடைசி நேர பிரச்சாரங்கள், கடைசியாக அவர் பேசுனது, லாஸ்ட் மீட்டிங்கில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பேசினார். கொஞ்சம் இன்டெப்த்துன்றதை விட என்னன்னா சாடல் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது, முட்டி போட்டு சர்ச்சுக்கு போகிறது, கோயிலில் குப்புரட்சி விழுறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேரதானே செய்யும், இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. அது மத ரீதியாக இருக்கட்டும், அதுக்கு இப்போ 2 தரப்புல அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவருங்க. சர்ச்சுக்கும் வந்தார், கோயிலுக்கும் வந்தார், மசூதிக்கும் போனார். ஸோ இப்படிலாம் பார்த்துக்கிட்டோன்னா அந்த பார்வை ஒன்று இருக்குது கண்டிப்பாக. இல்லை என்ன ஒன்று கடைசி நேரத்தில் பணம் செலவு பண்ணிட்டாங்க. லாஸ்ட் விட்ட பெரம்பூரில் வந்து குறிப்பிட்ட பகுதியெல்லாம் பணம் பட்டுவிட பண்ணிட்டாங்க. சில ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து பணம் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க பெரம்பூர் தொகுதியில். அங்கே சில இழுபறிலாம் இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்க பெரம்பூர் தொகுதியில் நான் நீண்ட காலம் நான் பயணிக்கிறதுனால முதல்ல அந்த இது இல்லை. கடைசியாக இவர் வந்து இந்த சர்ச்சுக்கெல்லாம் போன அந்த இது இருக்கு இல்லையா, முட்டி போட்டு பிரச்சாரம், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருவாங்களே தவிர கடைசி 2 நாட்கள் வந்து ஸ்டாலின், உதயநிதி 2 பேருமே மாறி மாறி பண்ணாங்க பெரம்பூர் தொகுதியில் வெவ்வேறு இடத்துல. ஸோ அங்கே வந்து அந்த கூட்டமும் பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு வந்த கூட்டமும் அதை கம்பேர் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா வந்து விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து குறைஞ்ச ஓட்டுகளையாவது பெரம்பூரில் வந்து ஜெயிச்சிடுவார். திருச்சியிலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜயை தவிர்த்துட்டு மற்ற நபர்கள்னால் அது கொஞ்சம் டவுட். அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது எந்தெந்த தொகுதியில் வந்து ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதியில் வந்து 20% வரைக்கும் ஓட்டு வந்து பார்த்தா விஜய்க்கு இருந்திருக்கு. எத்தனை சீட்டு வாங்குற மாதிரி ஐடியா இருக்கும் சார்? சீட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய்க்கு வந்து சீட்டு கன்வர்ஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஒரு 15% இவர் வாங்குறாருன்னா அங்கே வந்து இவர் யாரை தள்ளுறாருன்றதுல இருக்குது. ஏற்கனவே இருந்து 16 கட்சி கூட்டணியும் ஒரு 26 கட்சி கூட்டணி இருக்கும்போது அங்கே வந்து நேருக்கு நேர் வழக்கமாக போட்டியில் இருந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ள நுழைஞ்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா யாரை தள்ளுறதுன்றதுல அந்த சக்தியாக இருக்கிறாரு. யாரை கீழே தள்ளுறது, யாரை கீழே தள்ளும் போது இவருடைய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளுறதுக்கு உதவுது. அங்கே போய் உட்காரத்துக்கு உதவலை, அந்த சீட்டில் உட்காரத்துக்கு உதவலை. கீழே தள்ளும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. அதுதான் அது டிஎம்கே தள்ளும் போது ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே தள்ளும் போது டிஎம்கே வந்து உட்காருது. இப்படி தான். ஆனால் வந்து சீட்டாக கன்வர்ஷன் பண்ணுற அளவுக்கு என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சர் இல்லை. இப்போ நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து வீடுகளில் வந்து ஒரு குடும்பம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பகுதியில் வந்து வாக்குகள் சிதறும், வந்து வீதிகளில் கூட வாக்குகள் சிதறும். ஆனால் எல்லாத்தையும் சில பேர்கிட்ட கேட்டப்போ அவங்க வீட்டில் என்கிட்ட 20 ஓட்டு இருக்குது, 20 ஓட்டுமே விஜய்க்கு தான் போட்டோம் அப்படின்னு அது வந்து எங்கேயோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் குடும்பங்களில் வந்து வாக்கு சிதறது இதான் முதல் முறை. குடும்பங்களில் ஒரு குடும்பம் இருக்கும், அந்த குடும்பத்தை ஒருத்தர் மட்டும் மாறி போடுவோம், மீதி ஒரு 5 ஓட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 6 ஓட்டு இருக்குன்னா 4 ஓட்டு டிஎம்கே இருக்கும், ஒரு 2 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கலாம். ஒரு 5 ஓட்டு இருக்குன்னு கேட்டால் 1 ஓட்டு மாறும், 4 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஓட்டு இருக்குதுன்னா அது 3 செதறி இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒன்று கண்டிப்பாக அது வந்து நம்ம பார்த்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முறை தான் அது நடந்திருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஓட்டு செதறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். விஜயால் குடும்பத்திலே பிரச்சனை அப்படி அடிக்கதான் எடுத்துக்கலாம். இல்லை சொல்கிறேன், இதுதான் முதல் முறை. ஏன்னா அதை நம்ம காலையிலே வந்து பார்த்தோன்னா வந்து இது வரைக்கும் காலையில் வந்து இவ்வளோ ஆர்ப்பரிக்காது. ஒரு 8லேருந்து 9க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் எப்போவுமே வந்து 4 மணிக்கு பரபரப்பாக இருக்கும், 3லேருந்து 4, 4லேருந்து 5 பரபரப்பாக இருக்கும். ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8லேருந்து 9 ஒரே பரபரப்பாகிடுச்சு பல தொகுதியில். அதில் இது ஒரு அமைதியும் நிலவுது பார்த்தோம் நம்ம இல்லையா. அதனால் வந்து எந்த அனுதாபாலையும் வீசலை, யாருக்கும் அனுதாபம் எந்த இப்போ ஏடிஎம்கே அனுதாபம் ஏதாவது வீசிச்சா ஏடிஎம்கேக்கு இல்லை, டிஎம்கே ஏதாவது அனுதாபம் இருக்கா இல்லை. எதிர்ப்பலை இருந்தது, அந்த எதிர்ப்பலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து தணிக்க வச்சாங்க.
அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து விஜயோட ஆதரவு அலையும் திமுக எதிர்ப்பு அலையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கடல் அலை வந்து காலை தொட்டுட்டு போகும் பாருங்க, அப்படி தான் இருந்தது தவிர ஒரு வீச்சாக இல்லை, ஒரு வேகமாக இல்லை. அது வேகமாக இருந்திருக்கணும். அது வந்து மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ஒரு 15% இருக்கிறது ஒரு 5% கூடுதலாக வந்திருக்கணும். அந்த 5% எதனால் குறைஞ்சதுன்றதுன்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியெலாம் ஒன்றும் பண்ணவே இல்லை, திமுகலாம் எதுவும் பண்ணவே இல்லை, வந்து அதிமுகலாம் பண்ணவே இல்லை. இவங்க கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு சலசலம். இல்லைனா ஒரு குடும்பத்தில் 5 ஓட்டுனா 5 ஓட்டு விழுந்திருக்கணும், 4 ஓட்டுனா 4 ஓட்டு விழுந்திருக்கணும், இல்லை 3 ஓட்டுனா 2 ஓட்டு விழுந்திருக்கணும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அடுத்தடுத்து நடந்த வந்து இப்போ கரூர் டிசாஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனு ப்ராப்ளம், த்ரீஷாவோட வந்து பேசுறது, இப்படி பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறது, இந்த இதில் இணையத்தில் வந்து ட்ரோல் ஆகிறது, இப்படிலாம் நிறைய நடந்ததில்ல. இதுதான் ஜான் என்கிட்ட சொன்னது வினோத். ஏப்ரல் மாதம் என்கிட்ட சொன்னார் 19% வந்து சயின்ஸ் படி வந்து 19% வந்து விஜய் அவருக்குன்னா யார் விஜய்க்கு அவருக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னார். 19%. பிரசாந்த் கிஷோர் வந்து 21% போட்டு கொடுத்தார், இவர் 19 போட்டு கொடுத்தார். ஆனால் அந்த 19 வந்து உண்மை எப்போ 24 ஏப்ரல் மாதம். இப்போ என்னாச்சு, இதுக்கு இடையில எத்தனை டிசாஸ்டர் இருக்குது, விஜய்க்கு எதிராக எத்தனை வந்து பிரச்சனைகள் இருக்குது, இதில் வந்து அந்த 4% மைனஸ் ஆகிருக்கலாம். ஆனால் ஜான் சொன்னது கரெக்ட். இப்போ இந்த வியூகத்தின்படி பார்த்தீங்கன்னா ஜானுக்கு வெற்றி. இது 15% ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 31 வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நிலைப்பாடு அப்படியே தொடர்ந்துச்சுன்னா 31 ஏன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலைமைகள் வந்து இது கண்டினியூ ஆகும். முதல் வந்து அன்டெஸ்டட்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ப்ரூவ் ஆகிருக்கு, ஒரு 15% ப்ரூவ் ஆகிருக்குன்னு என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன். அது 15 தாண்டி போகலாம் அல்லது 15 குறையலாம். ஆனால் சராசரியாக நம்ம வந்து மக்கள்கிட்ட உண்மையை பேசணும். இதில் எனக்கு விருப்பம் இருக்கலாம், இல்லை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். நான் டிவிக்கு வாக்களிச்சுனா இருக்கலாம், இல்லை வாக்களிக்காதனா இருக்கலாம். பலரும் அப்படி தான். ஆனால் இருக்கிற உண்மை நிலைப்பாடை பேசும்போது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இதுதான் இருந்தது. ஒரு சீரான ஒரு அலை இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த முறை வந்து ஒரு வாக்களிக்கலாம். ஒரு இப்போ 4 பேர் கூப்பிட்டிங்கன்னா அந்த 4 பேரில் ஒரு 3-4 பேர் கூப்பிட்றீங்க. அந்த 3-4 பேரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாங்கள் மாறி மாறி வாக்களிச்சிட்டோம், நாங்கள் வந்து டிவிக்கு வாக்களிப்போம்னு சொல்கிறது ஒரு 4 பேரில் 2 பேர், இன்னொரு 4 பேரில் ஒருத்தர், இன்னொரு 4 பேரில் 3 பேர், இப்படி நீங்கள் பார்த்துங்க. இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டார். திராவிட கட்சிகள் இப்போ 70 ஆண்டு கால கட்சி, 50 ஆண்டு கால கட்சி, அவங்களோட சேர்ந்து வந்து காம்பீட் பண்ணுற அளவுக்கு முதல் தேர்தலில் வர்றது பெரிய விஷயம். அது நடந்திருக்கு. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோட இணைந்து பல்வேறு தகவலை பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி சார்.